மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அந்த கரங்களை உயர்த்தி சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? காலை சாப்பிட்டு வந்தீங்களா? தெரிஞ்சே கேட்குறீங்களா பிரதர்? இல்லை மாட்டிக்கணும்னு கேட்குறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் கண்ணீரை துடைத்து அவர் அற்புதமாக உங்களை நடத்தி விட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதித்து நம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். நம் யாவரும் அறிந்த ஒரு அற்புதமான பாடல், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆமேனா? அப்பாவுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அதை உறுதியாக பிடிச்சுக்கணும். சொல்லுங்கள், உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, கணவனை நீங்கள் உறுதியை பிடிச்சிட்டாதான் நீங்கள் வாழ முடியும். கணவனை நீங்கள் உறுதியை பிடிக்கல அப்படின்னா எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, ஏன் இவ்வளோ லேட், ஃபோன் அடிச்சா எடுக்கிறது இல்லை, எங்கே நிற்கிறாரு, என்ன பண்ணிடுறா தெரியலையே, ஒரு கால் கூட அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க, சாப்பிட்டாரா இல்லையா, என்ன பண்ணினுக்கிறானே தெரியலையே, ஏன் இவ்வளோ லேட்டு, எதுக்கு இவ்வளோ லேட்டு, ஏன் அங்கே போனார், எதுக்கு இங்கே நின்னார், அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி இதே தான் வாழ்க்கையில் ஒட்டுக்கும். அல்லேலூயா. ஆனால் நீ அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சிட்டேன்னா, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எதை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. எனக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவர் தான், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் தான், அவரே அதை பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உறுதியோடு கூட உங்கள் வாழ்க்கை சமாதானத்தோட சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ்வீங்க. ஆமேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உறுதியை பிடிச்சிக்கிங்க, உறுதியை பிடிச்சிக்கிங்க. நீங்கள் ஏமாந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டீங்க, தளர்ந்து போக மாட்டீங்க, விடாய் போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஏறி ஏறி இறங்குது. என் கூட ஒரு சத்தம் போது பேர். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லும். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடி அவன் நாமத்தை மையப்படுத்துவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். வாய்களை திறந்து சொல்லுவேமா? என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் உம்மை நம்பி உந்தன் பாதம்
இறையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையாய் அடிமையை தந்தீரே. ஐயா அடிமையை தந்தீரே. வாய்களை திறந்து சொல்லுவீங்க. ஐயா அடிமையை தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அப்பாவை உயர்த்தினவர்களாக ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. கைவிடவே மாட்டார். உம்மை நம்பி ஆண்டவரே உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை மறந்துவிட மாட்டார். உன் நினைவாகவே இருக்கிற நல்ல தெய்வம் அவர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. அச்சாரமாய் அச்சாரமாய் இறையாய் அபிஷேக வல்லமாய் அடிமைக்கு தந்தீரே. எல்லாம் சொல்லுவீங்களா? அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமாய் அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. சொல்லுவோமா? அடிமைக்கு ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதி ஆண்டவரே பாதத்தில் பிடித்துக் கொள்ளுகிறோம். உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. உண்மையை நான் உயர்த்தட்டும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா உரிமையை எனக்கு தந்தே. அதிகாரத்தோடு கூட உரிமையோடு கூட அப்பா என்று சொல்லி எல்லா வாயில திறந்தவரை உயர்த்துவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வே. ஐயா காலமெல்லாம் காத்து கொள்வே. முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறவர், முடிவு பரிந்து நம்மோடு கூடவே இருக்கிறவர், ஒரு போதும் கைவிடாதபடி உம்மை நடத்துகிற நல்ல தெய்வத்தை எல்லாரும் ஆராதிப்போமா? கண்களை மூடி ஆண்டு சத்துல எல்லாரும் உயர்த்துவோம். துதி பலிகள் அவருக்கு, சோத்திர பலிகள் அவருக்கு, மகிமை செலுத்துவோம்.
Rabana Handara Mana Shabakadarana Ribala Handara Mana Dura Balaraba Ribala Hadara Mana Shabara Balagadana Amandavare Amandavare Umake Magimai Umake Magimai Umake Magimai Umake Magimai Ella Tudiya Ganama Magimai Avarike Selutu Rababa Kabala Daraba Duda Balarama Kabala Rabalaba Dudi Kabala Barabalaba Tura Rebala Shandara Balaragadura Riba Kabala Barabalaba Shabara Balagadura Hallelujah Hallelujah Vallamai அவரை துதிக்க சோத்திர பலிகளை செலுத்தி அவருக்கு அந்த மகிமை கொடுங்க அவரை உயர்த்துங்க ஒருபோது கைவிட மாட்டா ஒருபோது விலகிட மாட்டா ஒருபோதும் இந்த வாழ்க்கை ஏமாற்றத்தை காணாதபடி அவரை பார்த்து பிடித்து விளக்கும் கர்த்தர் தயவு செய்வார் சகாயம் செய்வார் உதவி செய்வார் ரீபியா துடபலரப கபல துடபலப ஷபரபலபரபலபரப துடபலபலப ஷந்தரபலரப ரியாந்தரப கபா கபோ ரியாந்தரபலபரபலபரப துரிவிக்கரபலபரபரப ஆமென் 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 வல்லமை அந்த அபிஷேக வல்லமையினாலே அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தேவன் கொடுத்திருக்கிறார் அனுபவிங்க ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம் அடையாளமாய் நிற்க பண்ணுகிற தெய்வம் ரீதியா துடாபாலரபோ ஷே பராத்தி அந்தரா ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி பரிசுத்தரே நன்றி பரிசுத்தரே எல்லாரும் கண்ண மூடன பயபக்தியோடு கூட ஆராதிங்க பயபக்தியோடு ஆண்டவரை உயர்த்துங்க பயபக்தியோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம் சோத்திர பலிகளை செலுத்தி ரீபியா துடபலப ஷபலபரப ரிவந்தரபல சந்தரே பரஹந்தக ஷேகே பரகத்துடா ரபதரம ஷியந்த ரிபக துடபக்கரபல நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா மகிமை அவர் ஒருவருக்கே ஆமென் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் என் மகிமை நான் வேறொருக்கு கொடு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா என் மகிமை நான் வேறொருக்கு கொடு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அவர் எனக்கு தெய்வமானார் ஆமென் ஆமென் அவருக்கு செலுத்துகிறதான மகிமை ஆமென் அவர் கொடுக்க வேண்டியதான துதி எங்கே ஆமென் ஸ்தோத்திரம் அவர் கொடுக்க வேண்டிய துதி எங்கே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ரீபா ஷாகாமனியா ஆமென் நன்றி அப்பா துடாபாலர ஷந்தரபலர ஹந்துனா ரெகதே மனாதுரோ ஷஹத்தி ஆகடபலர ஹந்துனா ஸ்தோத்திரம் எஸ் டாட் நன்றி ஆண்டவரே எஸ் மாஸ்டர் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேங்க் யூ ஹோலி நன்றி அப்பா கோஸ்ட் ஸ்தோத்திரம் நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி அப்பா நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி அப்பா அவருக்கு எல்லாரும் உயர்த்துவோம் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் நல்லவர் என்று சொல்லுவோம் ஸ்தோத்திரம் அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லுவோம் ஸ்தோத்திரம் என் அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் எனக்கு தந்தாரே அப்பாடு அழைக்க உரிமை எனக்கு தந்திருக்கிறார் ரீதி காபா துடாபாலகதுடா தன் பிள்ளையை ஆண்டவர் ரீதியா துடாபால சாந்தரபலர ஹந்துனா ஒருபோதும் விட்டுவிடவே மாட்டார் சத்துடைய கருத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டார் மனுஷனுடைய கருத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டார் தன் பிள்ளையை தன் கரத்தில் வைத்திருக்கிறவர் தன் பிள்ளையை கரத்தில் வைத்து நடத்துகிறவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிற தெய்வம் ஓ தேங்க்யூ லார்ட் நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி தெய்வமே நன்றி தெய்வமே ரீபியா துடாபாலர ஷதரபலர ஹந்துனா ரேகேமனா துடாபா கபலர போதி ஆந்தரபலர ஹந்துனா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஓ உமக்கு மகிமை ஆமென் உமக்கு மகிமை ஆமென் நன்றி அப்பா முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு ரெண்டு கரத்தை உயர்த்தியவருக்கு மகிமை நாம் செலுத்துவோம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் முழங்கால் போட முடிஞ்சவங்க போடலாம் ஓ தேங்க் யூ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி 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 நல்லவரே உம்மை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை. கரங்களை அப்படி உயர்த்தி பிடித்தவர்களாய் கரத்தை அசைத்து சொல்லுவோமா? ஆராதிப்பேனா. உங்களை ஆண்டவர் உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உன் வேதனை அவர் அறிகிறார், உன் இருதய குமரலின் சத்தம் அவருக்கு கேட்கிறது. இந்த ஆராதனை வேலை கர்த்தருடைய கண்ணீரை துடைக்கும் இறங்கி வந்திருக்கிறார். உன் துக்கத்தை மாற்றும்படியான பிரசன்னம் இறங்குகிறது. விசுவாசத்தோடு ஆராதனை செலுத்து, விசுவாசத்தோடு தேவனுக்கு மகிமை செலுத்து. நீ அழுது கொண்டிருக்கிற காரியம் யாருக்கும் தெரியாது நினைக்கலாம். நீ ஆண்டவருடைய கண்ணீரை பார்க்கிறா, உன் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறா. ஆகாருடைய கண்ணீரை துடைத்து விட்டவர், அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்து விட்ட தெய்வம் இனி உன்னுடைய கண்ணீரை துடைக்க முடியாது. இந்த ஆராதனை வேலையில நீபாலா சாந்தரா போதியா கடபா. அப்பா, எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? எனக்கு யார் இருக்காங்க ஆண்டவரே? என் வாழ்க்கை எப்படி இருக்கு ஆண்டவரே? எப்பெல்லாம் முடிவு வரும் ஆண்டவரே? எப்ப நண்பருக்கு நடக்க ஆண்டவரே? எப்ப என்னுடைய வாழ்க்கை சமாதானம் உண்டாக ஆண்டவரே? ஆண்டவரே, எனக்கு இறங்க மாட்டீரா? எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? என் நன்மை செய்ய மாட்டீங்களாப்பா? எத்தனை காலங்கள், எத்தனை காலங்கள் ஆண்டவரே, எத்தனை மாதங்கள் ஆண்டவரே, எத்தனை வாரங்கள் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் சத்தத்துக்கு இதுவரைக்கும் முடிவில் என்று சொல்லி கேட்கிற பிள்ளையே, தேவ சகோதரியே, தேவ சகோதரனே, ஆண்டவனுக்கு உதவி செய்கிறார். உன் கண்ணீரை துடைக்க முடியாது, உன் வேதனை மாற்ற முடியாது. ரீபாலா ஷாபாலாபா கபாலாபராபா. ஓ, ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. தம்முடைய வல்லமை அனுப்புகிறார், தம்முடைய வல்லமை அனுப்புகிறார், தூதர்களை அனுப்புகிறார். உனக்கு உதவி செய்து உன்னை ஆச்சரியப்படுத்த முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி, கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லு. ஆண்டவரே, நன்மை செய்த நன்றி. விடுதலை 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 உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா துக்கத்திலிருந்து, எல்லா இக்கத்திலிருந்து, வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை 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 விடுதலை. டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ். ரிபியா துடாபா ஷாகாபாலரா ஹாந்துனா. மகிமப்பா, thank you Jesus. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி உட்காருவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தம்பி மைக் பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்முடைய திருச்சபையில் இருக்க ஒவ்வொருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்திற்காக நம்ம காட்டேஜ் பிரேயர் நடத்தி வருகிறோம். சரியாக 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். இந்த கூடுகையில் யாருடைய வீடு என்கிறதான பின்னாடி பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. நோட்டீஸ் போர்டில் போகும்போது பார்த்துட்டு கூடுமானால் அது பகுதியில் இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் கலந்து கொண்டு இந்த குடும்பத்துக்கு செபிக்கும்படியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதனாக 2 நாட்களும் நம் திருச்சபையில் வைத்து வேதாகம கல்லூரி நடைபெறுகிறது. சரியாக 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த வேதாகம கல்லூரி நடைபெறும். புதிதாய் நீங்கள் இணைந்து வேதாகம படிப்பை படிக்க வேண்டும் என்று விரும்பி சொன்னால் அடியனை சந்திக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு ஏற்றதான வழிகளையும் ஆலோசனை கொடுத்து நடத்திவிட போதுமான பாதைகளை தேவன் நமக்கு தெரியப்படுத்துவாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை சரியாக 10:30 மணி அளவில் நம்முடைய திருச்சபையில் வைத்து சகோதரிகளுக்கான உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அதனால் சகோதரிகள் யாவரும் இணைந்து வர வேண்டும். இணைந்து தேவனுடைய சமூகத்திலே ராஜ்யத்திலே அந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு அனுக்கிரகத்தையும் கிருபையும் தேவன் தயவும் ஏற்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். அதே போல் நம்முடைய திருச்சபையில் வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 6:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சகோதரர்களுடைய ஐக்கிய கூடுகை நடைபெறுகிறது. 6:30 மணிக்கெல்லாம் சகோதரர்கள் வந்து ஆயத்த ஜெபத்தோடு கூட இணைத்து 7 மணிக்கெல்லாம் சகோதரருடைய ஐக்கியத்தை அவர்கள் பலப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகினால் எல்லா சகோதரர்களும் இக்கூடையில் கலந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை 6:30 நடக்கிறதான இந்த சகோதரி ஐக்கிய கூடையில் இணைந்து தேவ நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்துக்கு மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஆராதனை நடைபெறுகிறது. ஆகினால் அவைகளில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்ம திருச்சபையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை சரியாக 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெபம் ஆரம்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் குரூப்பில் இருப்பீங்கன்னா உங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீங்க. நான் வாய்ஸ் மெசேஜ் கடந்த வாரத்தில் நான் போட்டது. ஸோ நேற்று தினத்திலிருந்து அவைகளை ஒழுங்காக கடைபிடிக்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். அநேக தேவ பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு ஆராதனைக்காக, விடுதலைக்காக, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக எல்லாரையும் கர்த்தருடைய ஆவியினாலும் அபிஷேகத்தினால் தேவன் நடத்தி கொள்ளும்படியாக பிரயாசத்தோடு கூட நீங்கள் இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். ஆமேனா. இது திருச்சபையில் காத்திருப்பு கூட்டத்தில் வருகிறவர்கள் மாத்திரம்தான் திருச்சபையில் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு கூட தீர்மானித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் சபையினுடைய ஒழுங்கு, சபையினுடைய உபதேசம், அதுவைகளை நாம் கடைபிடிக்க நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும். ஆமேனா. இங்கே ஒரு காணிக்கை பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, ஒரு வேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சாட்சி சொல்ல போகிறேன்னு சொன்னாலும் சரி, மைக்கு பிடிச்சி ஒரு ஜெப குறிப்பு சொல்ல போகிறான்னு சொன்னாலும் சரி, பாய போடுறானா இருந்தாலும் சரி, அல்லேலூயா. நீங்கள் சமைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் காத்திருப்பு கூட்டர்கள் வந்தவர்களுக்கு மாத்திரம்தான் தேவ சபையில் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு அனுக்கிரகத்தையும் கிருபையும் தேவன் நமக்கு வழிகளாக்குவார். அல்லேலூயா. ஆகையினால் எல்லா தேவ பிள்ளைகளும் இதை உணர்ந்து நீங்கள் காத்திருப்பு ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆமேனா. அல்லேலூயா. காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவ பலத்தினால் நாம் இடைகட்டப்படுகிறோம். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நாம் அறிந்து தெய்வீக வல்லமையை அனுபவித்து தேவன் எதற்காக இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம் பூரணப்படுத்த தேவன் நமக்கு வழியை கத்தர் ஏற்படுத்துவாராக, கிருபையை கத்தர் பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுவீங்களா? உங்களை எல்லாருக்கும் சபையினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் அறிந்திருப்பீங்கன்னு சொல்லி எண்ணுகிறேன். ஒரு வேலை சபையின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் முடிஞ்ச பிறகு அடியனையோ இல்லை பின்னாடி இருக்கிறதா லீடர்ஸோ நீங்கள் கேட்பீங்கன்னா அதுக்குண்டான பட்டியல் இருக்கிறது, அதை வாங்கி கூட போங்க. அல்லேலூயா. அதை படித்து அதன்படி நீங்கள் திருச்சபையில் ஒழுக்கமாய் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தமான ஜீவியத்தோடு கூட நடந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமேனா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருச்சபையில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த மட்டும்தான் வருகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். யாரை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ நம்ம பேசுவதற்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஆகினால் நம்ம எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறோம். ஆமேனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்த தான் வந்திருக்கிறீங்க. யார் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, யார் வந்திருக்கிறாங்க, யார் எப்போ வந்தாங்க, எங்கே உட்காந்துருக்கிறாங்க, என்ன பண்ணாங்கன்றலாம் பார்க்குறது நம்முடைய வேலைகள் கிடையாது. ஆமேனா. எத்தனை பேர் சொன்னது விளங்குது? விளங்குல கொஞ்சம் கரங்களை வைத்து அல்லேலூயா. முதல் சனிக்கிழமை நம்முடைய திருச்சபையில் சுத்திகரிப்பு கூட்டம் நடைபெறும். அல்லேலூயா. 2வது சனிக்கிழமை மாலை நம்முடைய திருச்சபையில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும். ஆமேனா. இந்த 2 கூடியோடு சேர்ந்து காத்திருப்பு ஜெபமும் நடைபெறும். ஆமேனா. 3, 4 ஆகிய இந்த 2 வாரமும் தொடர்ந்து நார்மலாக நடக்கிற மாதிரி நடக்கும். முதல் வாரம் 2வது வாரம் மாத்திரம் காத்திருப்பு ஜெபம் அந்த கூடுகையோடு இணைத்து நம்ம அதை நடத்த தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுவீங்களா? அல்ல திருச்சபையில் இருக்கிறதான ஊழியம் செய்கிறவர்கள், திருச்சபையில் நின்று பாடக்கூடியவர்கள் எல்லாரும் திருச்சபையில் ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறவங்க கூட என்ன செய்யணும்? காத்திருப்பு ஜெபத்துக்கு வரணும். ஏன்னா நாம் செய்கிறது ஊழியம் உலகத்துக்கு அல்ல, நாம் செய்கிற ஊழியம் தேவனுக்கு. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்தம் உள்ளவராக, நான் பரிசுத்த வாட்டியாக, தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த சனிக்கிழமை நாம் எல்லாரும் இணைந்து வருகிறோம். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு வாரமும் இதை மிஸ் பண்ணக்கூடாது. திருச்சபையார் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆமேன். எல்லாரும் குரூப்பில் இருக்கிறீங்களா? சபையின் குரூப்பில் இருக்கிறீங்களா? சர்ச் குரூப்பில் இருக்கிறீங்களா? யாராவது இல்லாமல் இருக்கிறீங்களா? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் சர்ச் குரூப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை இணைத்து விடுகிறேன். அல்லேலூயா. ஆண்ட்ராய்டு மொபைல் ஓகே, உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்கம்மா, நான் அதை இணைச்சிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு அவ்வப்போது சபையில் நடக்கிற காரியங்களாம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதற்காக இணைச்சிட்றேன். நீங்கள் இணைந்து ஜெபித்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. விசேஷமாக நம்முடைய ஷேன்பாக்கம் பகுதியில் 2 ஜெபக்குழு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். சுவிசேஷ ஜெபக்குழு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒன்று கன்சால்பேட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை சரியாக 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த கூடுகை நடைபெறுகிறது. அதே போல் நம்முடைய மத்தியிலுக்கு தான் அருமையான சகோதரிகளை நாம் அவருடைய வீட்டில் சரியாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த கூடுகை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7லேருந்து 8 வரைக்கும் அந்த கூடுகை நடைபெறும். இந்த பகுதியில் இருக்கக்கூடியதான தெய்வ பிள்ளைகள் அவ்விடத்தில் கலந்து கொண்டு கூடி நம்ம செபிக்க போகிறோம். நம்முடைய பகுதியினுடைய விடுதலைக்காக, இருக்கிற குடும்பங்களுக்காக, இருக்கிறதான மனிதனுடைய
கெட்ட பழக்க வழக்கத்தில் பாவத்தில் இருக்கிறவங்க விடுவிக்கப்படும்படியா இந்த பகுதியில் ஆக்கிரமித்து கொண்டிருக்க எல்லா விக்கிரக ஆராதனை ஜனங்கள் விடுதலையாக்கப்பட தேவனுடைய சுத்தத்தை மாத்திரம் ஜனங்கள் புரிந்து கொள்ள, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள, அதற்காக தான் இந்த 1 மணி நேரம் ஜெபத்தை நம்ம வைக்கிறோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, எவ்வளோ 1 மணி நேரம் தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகள் அப்பகுதியில் இணைந்து வருகிறார்கள். உண்மையாகவே அது ஒரு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஏக்கத்தோடு தாகத்தோடு வருகிற எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகினால தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். கன்சால்பேட் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் எங்களை கேட்கலாம். இல்லை பின்னாடி இருக்கிறதான ஊழிய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு பரிசுத்த மேய்வாக அழைப்புதல் வருகிறதான 1ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக நம்முடைய திருச்சபை சார்ந்ததான வேலூர் மாவட்டம் பெரியத்தூர் கிராமம் அருமையான திரு சித்தார்த்தர் திருமதி ஷீபாராணி அவருடைய திருநிறை செல்வி சில்வியா செல்வகுமாரி நம்முடைய திருச்சபை சார்ந்தான சகோதரி அவர்களுக்கும் நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்ததான அருமையான சிவசூரியன் வாசுகி தம்பதியான இளையகுமாரன் ஆகிய அன்பரசும் பெரிய தெலுரை சார்ந்ததான அவர் 2 பேருக்கும் வருகிறதான 1ஆம் தேதி பசுத்தவான்களாலே நிச்சயிக்கப்பட்டு இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. இது CSI மத்திய ஆலயத்தில் நடைபெறும். நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இவர் 2 பேரும் நியாயமான காரணங்களாக இணைக்கக்கூடாதபடிக்கு காரியங்கள் இருக்கக்கூடுமானால் நீங்கள் அடியனை வந்து சந்திக்க முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இது 2ஆம் ஓலை அறிவிப்பு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் வாழ்ந்திருக்கவும் தேவ சுத்தத்தை நிறைவேற்றுவது தேவன் பாதையாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நன்மையானதை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவாராக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க இந்த வாரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிற யாராவது இருக்கிறீங்களா? இருந்தால் கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவர்கள் இல்லை. ஓகே, ஒருவேளை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை ஆண்டவர் செய்வாராக. இன்றைக்கு தான் அந்த திருச்சபைக்கு புதிதாய் வந்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்படுவதை சபையை சேர்த்து கொண்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டதான் வார்த்தையின்படி அவர் நம் திருச்சபையிலே ஆத்துமக்களை கர்த்தர் கொடுப்பாராக. இவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நம்ம வாலிப்பிள்ளை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நம் திருச்சபையில் சாட்சியை பிள்ளைகள் எழுப்பப்பட வேண்டும். கர்த்தர் தாமே அவளுக்கு கிருபையும் கர்த்தர் வழிகளையும் பாதைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. ஆமேன். இருக்கிறீங்களா? இருக்கிறவங்களும் கரங்களை உயர்த்தி சொல்லாமல் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னதை நமக்காக நிறைவேற்றி தருகிறவர். ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமே இல்லையோ? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்கள் மொபைல் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்கா? ஓகே, குட். காலை சரியாக 7:30 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்தேன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டலாம். ஓகே, குட். பிருந்தா, மோனிஷா, ஒரு 7:34 வந்தீங்களோ? 40. சரி, கொஞ்சம் அவங்க 2 பேருக்கும் கிளாப் பண்ணிடலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த ஆத்மா மீது ஆண்டு பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஏன்னா இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவளை அல்லாமல் எனக்கு யார் சகோதரிகள், எனக்கு யார் சகோதரர்கள், யார் எனக்கு தாய் அப்படின்னு கேட்டார். அப்போது நம்முடைய திருச்சபையில் 7:30 மணிக்கு ஆராதனைக்கு 7:30 மணிக்கெலாம் வந்திருக்காங்கனாக்கா அப்போ பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றிருக்கார்கள். இப்பொழுது இவர்கள் அவருக்கு சொந்த குமார்த்திகளாக இருக்கிறார்கள். பிரதர், அப்போ நாங்களாம் பிரதர், நீங்கள் அடுத்த குமார்த்திகளாக இருக்கு. அதனால் அடுத்த வாரத்திலேருந்து நேரத்தோடு கூட கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் கிருபையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தப்படுவதாக. ஆமென். நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன்.
வார்த்தையை அனுப்பி நீ குணமாக்குவேன் என்று சொன்னீர். வார்த்தை எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேனா. நாம் யாவரும் எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அத்தியாயம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். ஜெரேமியா சாப்டர் 29 verses 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒரு சகோதரர் வாசிக்கலாம். அல்லேலூயா. பக்கத்தினுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை. இந்த காரியம் எப்படி ஆகுமோ, என்னமாய் முடியுமோ, என்ன நிறைவேறுமோ நிறைவேறாதா, என் வாழ்க்கையில் என் வழிகளில் எல்லாம் தடைகளாக இருக்கு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் என் பரிசுத்த ஆவியானவன் நடுவில் வந்து உன்னோடு இடைபடுகிறா. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு சொல்லும் பொழுது ஆவியாருடைய வல்லமை உணர்கிறேன். அவர் கிரியை செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உன்னுடைய முடிவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை, எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நன்மையை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆச்சரியத்தை, அந்த அற்புதங்களை, அடையாளங்களை ஆச்சரியமான விதத்தில், எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்த்த முடிவை ஆண்டவருக்கு கொடுக்கத்தக்கதா ஆமென் சொல்லணும். கரங்களை தட்டி உயர்த்தணும். ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தணும். இது உங்களுக்கு உண்டான வார்த்தை, உங்களுக்குரிய வார்த்தை. உங்களுக்காகவே உங்களை அழைத்து வந்து அமர பண்ணி தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாய், கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் உன்னை அழைத்து வந்தாரே, அந்த தெய்வத்துக்கு நன்றி, அந்த தெய்வத்துக்கு நன்றி. என் பெரியவருக்கு நன்றி, என் தேவாதி தேவனுக்கு நன்றி, ராஜாதி ராஜாவுக்கு தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. எனக்காக பேசுகிறதுக்காக நன்றி, என்னோடு இடைப்படுகிறதுக்காக நன்றி. என் வாழ்க்கையில முடிவில்லாம இருந்த, என் வாழ்க்கையில் நடக்காதது என்று சொல்லி யோசித்த இந்த நாள் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்த முடிவு, எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த ஆச்சரியம், எதிர்பார்த்த நன்மையான வழிகளை இதுவரைக்கும் திறக்கப்படல. அடைக்கப்பட்ட செங்கடலை ரெண்டாய் பிளந்தவ உன்னுடைய தடைகளை கர்த்தர் ரெண்டாய் உடைக்கட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ எதிர்பார்க்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய இந்த எரேமியா 29ஆம் அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தினுடைய முழுமையான ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னங்க நம்பிக்கை? யானைக்கு இருக்கும் தும்பிக்கை. அல்லேலூயா. உனக்கு இருக்கா நம்பிக்கை? அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர். யானைக்கு தும்பிக்கை இருக்கிறது உண்மைன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உண்மையா இல்லையாங்க? யானைக்கு தும்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எனக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க? யார் மேலே நம்பிக்கை இருக்கணும்? யார் மேலே நம்பிக்கை இருக்கணும்? புருஷன் மேலே, கணவர் மேலே, மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, பணத்து மேலே, உங்கள் வேலை மேலே, உங்கள் தாளந்து, உங்கள் திறமை, உங்கள் ஞானம், உங்களுக்குன்னு சேர்த்து வைத்ததான பொண்ணோ பொருளோ இடமோ, போட்டு வச்சிருக்கிறதான இன்வெஸ்ட்மெண்ட், போட்டு வச்சிருக்கிறதான சீட்டு, அல்ல நீங்கள் நம்பி இருக்கிற மகளிர் குழு,
அல்லேலூயா. நான் இந்த வாரம் தான் யோசித்து இருக்கேன், அடுத்த வாரம் போய் வெள்ளிக்கிழமை எடுக்கலான்னு. அதுக்குள்ளே நீங்கள் பேசிட்டீங்களே. அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை இவைகள் மேல் அல்ல, உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கணும். அதை இறைமை பார்த்து சொல்லுகிறா, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உனக்கு தந்துள்ளபடியாக, நான் உனக்கு கொடுக்கும்படியாக உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. அல்லேலூயா. இவைகள் எப்படிப்பட்டவைகள்? தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான காரியம். பார்த்து சொல்லுங்க. இனி சண்டையோடு முடிய போறது இல்லை, பிரச்சனையோடு முடிய போவது இல்லை, கலக்கத்தோடு முடிய போவது அல்ல. இதே விடாய்த்து போய் உபத்தத்தில் என் வாழ்க்கை முடிய போவது கிடையாது. எப்படி முடிய போகுது சொல்லுங்க? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் மாறப்போகிறது, சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளாய் தேவன் மாற்றி தரப்போகிறார். ஆமேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க நம்பிக்கை அவர் மேல இருக்கணும், உங்க நம்பிக்கை அவர் மேல இருக்கணுங்க. அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். என் நம்பிக்கை அவர் மேலே இருக்குன்னா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லட்டும், நம்பிக்கையோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில் நீங்கள் நம்பி வந்திருக்கிற தெய்வம் உங்களை கைவிடாதபடி எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக, உங்களை எழுப்பி நிற்க பண்ணும்படியாக, உங்களை உயர்த்தி வைக்கும்படியாக, உன் கண்ணீருக்கும் அங்கலாய்ப்புக்கும் வேதனைக்கும் முடிவுண்டாக்கத்தக்கதான செயலை கர்த்தர் இந்த நாள் ஆரம்பிக்கிறார், இந்த நேரம் ஆரம்பிக்கிறார். சத்துரு எந்த வழியாய் வந்தாலும் அவருடைய கிரியை முறியடிக்கத்தக்கதான ஒரு வல்லம் உனக்காய் புறப்பட்டிருக்கிறது, உனக்காய் எழும்பி நிற்கிறது. அவர் சீயோனுக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவர் தேவன் உனக்காய் எழுந்தருள் இருக்கிறார். உனக்கானதை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் சோத்திரம் பண்ணலாமா? நம்பிக்கை இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? நம்பிக்கை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நிச்சயம் அதை உனக்கு செய்வார். கவனிக்கணும், விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அல்லேலூயா. கவனிக்கணும், நம்பிக்கை என்பது ஹோப் அப்படின்றது எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டது, ஐ மீன் ஃபியூச்சரோடு சம்பந்தப்பட்டது. ஆமேனா? ஆனால் விசுவாசம் என்பது பிரசன்ட், அட் பிரசன்ட். அல்லேலூயா. அந்த நேரம், அந்த இடத்துல, அந்த வேலையில் இருக்கிற ஒன்றை நான் எடுத்துக்கொள்வது விசுவாசம். அல்லேலூயா. இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி இந்த பாட்டு புத்தகம் இருக்கு, நான் எடுத்துட்டேன். அல்லேலூயா. என் கண்ணுக்கு மறைவாய் ஒரு வைரம் இருக்கிறது இல்லை, இல்லை, ஆனால் மறைவாய் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்வேன், இது எடுத்துக்கொண்டேன், அதை எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விசுவாசம், கவனிங்க, நம்பிக்கை பெருசா விசுவாசம் பெருசா அப்படின்னா ரெண்டுமே பெருசு தான். அல்லேலூயா. இல்லாததை நம்பினேன், நம்பினதுனால் என் கண்களில் தெரிந்தது, விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டேன். ஆமேனா? எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து பணம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த வீடு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அந்த மேன்மை இல்லை. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், இது இருந்தால் என்னுடைய வாழ்க்கைக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கை அதை கொடுப்பதற்கு இயேசு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களே, அந்த நம்பிக்கை, விசுவாசத்தினுடைய முடிவு நம்பிக்கையின் துவக்கம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நம்பினால தான் விசுவாசத்தில் வந்து முடிஞ்சது. ஆமேனா? என் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, நாம எப்படி பார்க்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருந்தா பாருங்க. அவள் 12 வருஷமாய் உதிரப்போக்கில் வேதனைப்படுத்தப்பட்டிருந்தாள். அவள் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தா, எவ்வளவோ பணத்தை செலவழித்து பார்த்தா சுகம் கிடைக்கவே இல்லை. அவளுக்கு சுகம் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அல்லேலூயா. ஆனால் அவள் எல்லாவற்றையும் செலவழித்து தீர்ந்த பின்பு அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. என்ன வருகிறது? என்ன? இயேசு என்கிற ஒருவர் இவ்வழியை கடந்து போகிறாரே, அவர் வரும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டா போதும். எதை தொட்டா போதும்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். இப்போ இந்த பெரும்பாடல் வஸ்திரத்துக்கு இருக்கிறது விசுவாசமா இல்லை நம்பிக்கையா? அல்லேலூயா. அது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். இது விசுவாசமா நம்பிக்கையா? நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவன் சுகம் பெற்றுக்கொள்ளல, சரீரத்தில் வியாதி இருக்கு, சுகம் அவகிட்ட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். 12 வருஷமா பெரும்பாடுக்குள்ள இருக்கிறா. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? நான் சொல்றேன், கவனிக்கணும். இது யாருடைய பார்வை? அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய பார்வையாக இருக்கிறது. நான் சொல்லிட்டேன், நம்பிக்கை என்பது ஃபியூச்சர் டென்ஸ், ஆனால் விசுவாசம் என்பது ஃபெய்த்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். நான் சொன்ன புரிஞ்சா உங்களுக்கு? அல்லேலூயா. இல்லாத ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு என்ன டேட்டு? 19. 20 என்னைக்கு வருது? வந்துச்சா? இல்லை. இந்த 20 தான் இந்த பெரும்பாடு நினைக்கிறா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னும் வரல.
அல்லேலூயா. சுகம் கிடைக்கல, இப்போ எனக்கு இருக்குது பலவீனம் தான். அல்லேலூயா, ஆமேனா. அட் பிரசன்ட்ல அவன் என்ன நினைக்கிறா, நம்புறா, எப்படி ஆகிலும் இயேசுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா போதும். இயேசுவை நான் போய் பார்க்க வேண்டாங்க, இயேசுவோட போய் எனக்கு சுகத்தை கூட கேட்க வேண்டாங்க, யாராவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவரோட சுகத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் அந்த ஓரத்தை தொட்டா போதும், அவர் என்ன தொட வேண்டாம், நான் தொடர விரும்புறேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர விரும்புறேன். ஐயா, நான் கையை தொட விரும்பல, அவர் காலை தொட விரும்பல, அவர் முகத்தை பார்க்க விரும்பல, அவர் கிட்ட போக விரும்பல. வஸ்திரத்தின் ஓரத்தை எல்லாரும் நெக்லெக்ட் பண்றாங்க, எல்லாரும் தள்ளப்படுறாங்க, எல்லாரும் வெறுக்கிறாங்க, எல்லாரும் தீட்டு சொல்லி தள்ளி தள்ளி வைக்கிறாங்க, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துறாங்க, என்ன குற்றப்படுத்துறாங்க, பழிக்கிறாங்க, என்ன வேதனைக்கான காரியத்தோட நடத்துறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் ஆகாதவளாய் நான் காணப்படுகிறேன். அல்லேலூயா. இவளுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடட்டும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த நம்பிக்கை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நீங்க எத்தனை பேர் இதை நம்பி வந்திருக்கிறீங்க? இந்த நம்பிக்கை, அவர் மாத்திரம் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை, எனக்கு இயேசு கிட்ட நான் போறேன், இயேசுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட வந்திருக்கிறேன், இயேசுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், இதில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டுமே என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்க முடிவு, எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிற அந்த முடிவு, இது தீமைக்கானதல்ல, இது சமாதானத்துக்கு ஏதுவான, ஓ நன்மைக்கு ஏதுவான நினைவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நினைவை கர்த்தர் தான் கொடுத்தாருங்க, இந்த நம்பிக்கை கர்த்தர் தான் கொடுத்தாருங்க. நம்பிக்கைன்னு சொன்னா இயேசுதான், இயேசுனா நம்பிக்கை தான். ஆமேனா, அல்லேலூயா. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதையுங்கள், வானத்தை கீழே பூமிக்கு மேலே காண்கிற எல்லாம் மாய. அல்லேலூயா. ஆசையாக பேசுவாங்க, அன்பு காட்டுற மாதிரி இருப்பாங்க, இருப்பாங்கன்றது நடிப்பாங்க, அதான் கரெக்டு, நல்ல வார்த்தை, நடிப்பாங்க. அல்லேலூயா. மாயமானம் செய்வாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு நபர் நான் நீங்களா எங்களால் இருக்க முடியாதுன்றாங்களோ அவன் நம்பவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் தான் பிரதர், எல்லாமே நீங்கள் இருக்கணும் பிரதர், நீங்கள் வந்து செய்யணும் பிரதர், நீங்கள் நிற்கணும் பிரதர், நீங்கள் தான் எல்லாத்துலையும் இருக்கணும் பிரதர் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. எப்போ காலம் வரணும்னு தெரியாது. அல்லேலூயா. அது அவங்க ஆசை, அவங்க விருப்பம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆண்டவரே நீங்கள் பெருகணும், நான் செருகணும். அந்த இடத்துல யாரெல்லாம் சொல்கிறாங்க மனசில் தான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவர், அப்படி தான் நான் நிற்க முடியும், இல்லை நான் விழுந்துருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்கலாம் கொஞ்சம் கரங்களை வைத்து அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்திரீக்கு இருக்கிறது என்னது? நம்பிக்கை. சொல்லுங்க, என்னங்க? நம்பிக்கை. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்போ இந்த கூட்ட நெரிசலில் வந்துட்டா, வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை போய் என்ன பண்ணுறான், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரத்தை தொட்டுட்டான். தொட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் சரித்திர ஒட்டுமொத்த வல்லமையும் புறப்பட்டு போகுது. நம்பி வந்தவளுக்கு வல்லமை புறப்படுகிறது. சொன்னது புரிஞ்சானு தெரியல. இன்னைக்கு நம்ம ஒரு பாடலை பாடணும். நான் வந்து ஒரு பாட்டை பாடினேன். என்ன பாட்டு? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். இப்போ இவ எங்கே வந்தா? பாதத்தாண்ட வந்தா. வஸ்திரத்தின் ஓரம் எங்கே இருக்கும்? தலைக்கு மேலேயா? கழுத்துக்கு மேலேயா? கைக்கு மேலேயா? எங்கே இருக்கு? பாதத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்குது அந்த பாதத்தில் தான். நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்க அந்த பாதத்தில் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஓ வஸ்திர தொங்கல். அல்லேலூயா. இயேசு வஸ்திரம் தொங்குற இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ எட்டுகிற அளவுக்கு தான் இருக்கிறது. என் கரம் தொடுகிறது, என் கரம் தொடுகிறது. நான் நம்பி வந்திருக்கிறது, நான் நம்பி வந்திருக்கிறது. என் ஆண்டுடைய சமூகத்தில், என் அப்பாடைய பாதத்தில், அவருடைய பாதத்தின் அடியில அவர் கிட்ட வந்திருக்கிறேன். வஸ்திர ஓரத்தை, வஸ்திரத்தின் வல்லமை உனக்காய் புறப்படுகிறது. உனக்கானதை, உனக்குரியதை பெற்றுக்கொள்ளத்தக்கதா அந்த வல்லமை புறப்படுகிறது. கரங்களை தட்டி உன் வாழ்க்கை எது இல்லையோ, எது முடிவு இல்லையோ, எது முடிவாகவில்லையோ, எது நிறைவேறவில்லையோ, எது கிடைக்கவில்லையோ, எது எதிர்பார்த்தது நடக்கவில்லையோ, பாதத்துக்கு வந்திருக்கிற உனக்கு. ஆலயத்துக்கு யாரை நம்பி வந்தீங்க? யாரை நம்பி வந்தீங்க? ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ண வந்தீங்களா? இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலன்னா பிரதர் எதை கேட்பாரு, திட்டு வரன்றதுக்கு வந்தீங்களா? நீங்கள் அவரை மட்டும் நம்பி வந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லட்டும், பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு புறப்பட்டு வந்த இந்த வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு புறப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வல்லமை என்பது கிரிய, அற்புதம், அடையாளங்கள், எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவைகள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் கிரிய. அதுக்கு தான் தேவை வல்லமை. ஆனா முதல்ல எது தேவை?
முதல்ல எது தேவை? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எது? தேவ பிரசன்னத்துல வந்து அமருவது, தேவ சமூகம் வந்து அமருவது. தேவ சமூகம் இல்லாம வல்லமை இல்லை. இந்த ஸ்திரீ வராம வல்லமை புறப்படவில்லை. இந்த ஸ்திரீ இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தா. இயேசு இருக்கிற இடத்துல அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்காக ஏக்கத்தோடு கூட எத்தனை சூழ்நிலைகள் 12 வருஷமா பலவீனம் 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 நடக்க கூட முடியாதவர்கள். இன்னைக்கு ஒரு வயிறு வலி வரக்கூடாது, சபைக்கு வர மாட்டான். ஒரு தலைவலி வரக்கூடாது, ஒரு கால் வலி வந்துடக்கூடாது. காலையில் எழுந்தோன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை சர்ச்சுக்கு போகல இந்த வாரம். பாஸ்டர் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல, நம்ம எப்படி மனசில் என்னென்னோ வந்து பாஸ்டர் ஒரு மாதிரி சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் எனக்கு சமாதானமே. ஒரு மாதிரி இருக்குதான் வரியா? அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்ல புரியுது? சர்ச்சுக்கு வந்துட்டா தான் கரெக்ட். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் சபைக்கு வருவாங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்களால மட்டும்தாங்க நேரத்தோடு வருவாங்க. அல்லேலூயா. நான் சொன்னது விளங்க நினைக்கிறேன். விளங்கினா தான் விளங்கும். அல்லேலூயா. விளங்குறவங்களாம் வந்து கரங்களை வைத்து அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவன். கொஞ்சம் யோசிச்சு அவர் நம்பி வந்தா. இப்போ அவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. உடனே நிற்கிறாரு. நடந்துகிட்டே இருந்தவர் நிற்கிறாரு. நீ அவரை நம்பி வரும் பொழுது அவர் உன்னை கடந்து போவதில்லை. அவரை நம்பி வந்த இடத்துல அவர் அங்கே நிற்பார், அங்கே நிற்பார். ஓ புரியல புரியல. உனக்கானதை பெற்றுக்கொண்டதை அடையாளப்படுத்தும்படியாய், நீ பெற்றுக்கொண்டதை சாட்சியாக்கும்படியாய், ஓ நீ பெற்றுக்கொண்டதை எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாய், நீ வித்தியாசமான ஒன்றை விசேஷமான ஒன்றை இதுவரைக்கும் யாரும் பெற்றுவல்ல. கூட்டத்தில் எவ்வளவு ஜனம் இருக்கு, எவ்வளவு பேர் வர்றாங்க, அவங்களுக்கா நிக்கல. வஸ்திரத்தை ஓரத்தை நம்பிக்கையோட தொட வந்தவர்களுக்காய் இயேசு நின்றார். உனக்கா இயேசு நிற்பாருங்க. உங்க கணவர் கூட நீ அழுதுல பார்த்துப்போ, அழுதுனே கடந்து விட்டு போயிடுவார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குலாம் உன்னை கண்டு காமிட்டுறாங்க, சும்மா எப்போது அழுதா இருப்பேன் விட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் உன் கண்ணில் கண்ணீர் வந்தாவே ஆண்டவர் அதை விட்டு புரியலை நீ துக்கப்பட்டு நின்னாவ அவர் கடந்தெல்லாம் போக மாட்டார், உன் பக்கத்தில் வந்து நின்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உலகத்தில் என்னென்ன கண்ணீர், நிறைய கண்ணீர் இருக்குது. நீலி கண்ணீர், முதல கண்ணீர், அல்லேலூயா சோத்திரம், ஆனந்த கண்ணீர். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். எல்லா முதல கண்ணீரெலாம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி என்ன சொன்ன விட கடற்கடை வந்துடும். அது எங்கேருந்து தான் வச்சுருக்காங்கன்னு தெரில. குளத்தை வச்சாங்களா இல்லை அவங்க கடலாக வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனால் அது கண்ணீருக்கு வேல்யூ இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? மனுஷனை நம்பி இருந்தால் இன்றைக்கி எழுதி வச்சுக்க. மனுஷனை நம்பித்தான் வாழ்கிறேன்னா உன் வாழ்க்கை ஜீரோ. நான் அவரை நம்பி வாழ்வேன்னா உன் வாழ்க்கையில் ஹீரோவாக மாறிடுவேன். அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள். அல்ல இயேசு நிற்கிறாரு. இயேசு நின்று என்ன சொல்கிறாரு? என்னை தொட்டது யார்? என்னை அவருக்கு தெரியாத யாருன்னு. என்னை தொட்டது யார்? ஆமென். என்னை ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் யார்? அல்லேலூயா. உடனே எழுந்து நின்று, ஆண்டவரே நான் தான்ப்பா வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கவனிக்கும். இவ வந்தது, இவர் தொட்டது, சுகத்தை பெற்றது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் கேட்குறேன், என்னை தொட்டது யார்? உன்னை ஆண்டு இந்த பூமியில் அடையாளப்படுத்த விரும்புகிறார். நீ மறைந்திருக்கிறவள் அல்ல. உலகம் உன்னை என்னவா பார்த்து குறைவாய் சொல்லி உன் தலையை தட்டி கீழே உட்கார வச்சாங்க, அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி உட்கார வச்சாங்க. என் ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்த முடியாது. ஓ கர்த்தருடைய வாய் சொல்லி நீ புதிய நாமத்தில் அழைக்கப்பட முடியாது. அத்தனை கூட்டமும் இவளை வெறுத்தது, அத்தனை கூட்டமும் நிராகரித்தது, அத்தனை கூட்டமும் தீட்டு இவன் எதுல இருக்கிறா? இவன் உதிர போக்கில பாதிக்கப்பட்டவ, இவன் உள்ள வரக்கூடாது. யூதருடைய முறைமைப்படி யாரையும் தொடக்கூடாது, யாரை பார்க்க கூடாது, யாரை தொட்டால பார்த்தால தீட்டு தள்ளி வைப்பாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படியாய் இந்த ஸ்திரீ எழுப்பி நிற்க பண்ணி. ஆமீனா. என்ன சொன்னா தெரியுமா? பாருங்க, ஒரு 4 காரியத்தை சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ மணி 9 ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்ட்டை முடிக்கல நான் உங்களுக்கு. ஆமென். எழுந்து நின்று என்ன கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்ல? உன் விசுவாசம். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை புரிகிறது? கவனிக்கணும். இவளுக்கு இருந்தது நம்பிக்கை. ஆனால் இயேசு சொல்றது, ஏன்னா இயேசுவுக்கு எதிர்காலம், உன் வாழ்க்கையில் எதிர்காலன்றது இல்லை, அது அவர் விசுவாசமாக பார்க்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. புரிஞ்சவங்க நீங்களே நானும் தான் நம்பணும். ஆனால் இப்போ நீங்கள் நம்புறது ஏற்கனவே அவர் வச்சுட்டுக்கிறாருன்றேன். இப்போ அவருடைய பார்வையில் அட் ப்ரெசன்ட் உனக்கு வேண்டியது இருக்குது.
என் பார்வையில் அட் ப்ரெசன்ட் எனக்கு வேண்டியது இல்லை, இந்த பெற்றுக்கொள்ள போகிறேன் ஃப்யூச்சரில். புரிஞ்சுச்சா? ஃப்யூச்சரில் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் என் அப்பா பார்க்குறாரு, நீ இப்போ கேட்குற, உனக்கு நான் உன் தாயின் கருவில் உருவாத்துக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உனக்கானதை, உனக்குரியதை, நீ எதிர்பார்க்கிறத, நீ விரும்புகிறத, நீ அங்கலாய்க்கிறத, நீ கண்ணீர் விட்டு அழுகிறத, நீ உபவாசமோடு ஜெபிக்கிறத கேட்டத உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. புரிஞ்சுச்சா? இப்போ நீ இல்லைன்னு நினைக்கிறானா? ஆண்டு சொல் இருக்குமா, நீ குழந்தையா இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு. இப்போ நீ என்ன கேட்டுங்கிற? உன் புருஷன் நீ எப்படி வாழணும்னு நினைக்கிற? உன்னுடைய மனைவியோட எப்படி இருக்குன்னு யோசிக்கிற? உன் பிள்ளைக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிற? உன் வீட்டுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிற? இது இப்போ இல்லைம்மா, உன் தாயின் வயிற்றில் எலும்புகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உனக்கான நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உன் கண்ணு காணலை, உன் காதலை கேட்டதில்லை, உன் உள்ளத்தில் உன் இருதயத்தில் தோன்றினது கூட கிடையாது, அப்பவே நான் ஆயத்தப்படுத்திட்டேன். இப்போ இயேசு நம்பிக்கை பேசுவாரா, விசுவாசத்தை பேசுவாரா? விசுவாசம் பேசுவார். அவருக்கு இனிதான் ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இனி ஆயத்தம் பண்ணோம்னா அது ஃபியூச்சராக மாறிடும். அல்லேலூயா. ஆல்ரெடி உனக்கானது அவருக்கு முன்னாடி நிற்குது. ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னு கேட்டு இசப்பா கொடுங்கன்னு கேட்குறேன். ஆமேன். விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளணும். நல்லா புரிஞ்சு, விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளணும்னா உனக்கு அந்த நம்பிக்கை தேவை. அல்லேலூயா. நம்பாதவங்களுக்கு விசுவாசம் செயல்படாது. நம்பிக்கை தான் விசுவாசத்தினுடைய முடிவாக மாறும். அல்லேலூயா. நம்பிக்கை துவக்கம், விசுவாசம் முடிவு. ஆமேன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிங்க? ஹோப் வேற, ஃபெய்த் வேற. ஆமேனா? அல்லேலூயா. ஹோப் என்பது ஃபியூச்சர், ஆனால் ஃபெய்த்ன்றது அட் ப்ரெசன்ட். ஆமேன். எத்தனை பேர் புரிஞ்சது? இப்போ நீங்கள் கேட்குறது என்ன கேட்குறீங்க? வீடே இல்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு வேணும். இது என்னது? ஃபியூச்சருக்காக கேட்குறீங்க, நம்பிக்கையோடு கேட்குறீங்க. ஏசப்பா எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். ஆண்டு சார், ஏன்பா உலக தோற்றத்துக்கு முன்னாடி உனக்கு வீடை நான் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். என்ன டிசைனில் இருக்குன்னு நான் பிளான் பண்ணிட்டுருக்கிறேன். என்ன மெத்தடில் கட்டணுன்றதெல்லாம் நான் பிளான் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் வீடு கட்டியிருக்கிறீங்க. அப்படி தான் அப்படிப்பட்ட வீட்டில் தான் தங்கியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய பார்வையில் ஏற்கனவே உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டவைகள். ஆகார் தன்னுடைய பிள்ளையாளனோடு இணைந்து கடந்து போகும் பொழுது தண்ணீர் இல்லாமல் வேதனைப்பட்டு அங்கலாய்த்து அழ ஆரம்பிக்கிறார். நான் என் பிள்ளையை செத்து போமா, என் பிள்ளை மறிச்சு போமான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறா. துறவு இவ அழுதுனால உண்டாக்கல, ஆல்ரெடி அங்கே துறவு இருந்தது. ஆமேனா? பக்கத்தில் பார்த்து ஆல்ரெடி அங்கே துறவு இருந்தது. தெர்றா, தண்ணி கிடைக்கல. ஆனால் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏங்கினா, ஒரு எதிர்பார்த்தா, தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குன்னு, என் பிள்ளை தண்ணி கூட இல்லாமல் செத்து போவோமா? பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் அப்படி அல்ல. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தந்தருளும்படியாய், அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர் அறிந்திருக்கிறார். இவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் முடிவாக கொண்டு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டு சொல்லி உனக்கு சமாதானத்தை நினைவாக மாற்றுகிறேன். உன் நினைவுகள் எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். இந்த நினைவு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. இந்த நினைவு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவாய் கர்த்தரை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த ஸ்திரீக்கு தான் நம்பிக்கை தேவை, ஆனால் இயேசு விசுவாசத்தை வச்சிருக்கா. சொல்லுங்க, விசுவாசத்தை விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தவள் நீ பாக்கியவது. விசுவாசிக்கிற உனக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை தான் என்னவா மாறி இருக்கு. அல்லேலூயா. இப்ப இயேசுவை பார்த்துட்டா தொட்டுட்டா வல்லமை புறப்பட்டுடுச்சு. அல்லேலூயா. நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, ஒரு நபரும் சும்மா போறதில்ல, ஒரு ஆளும் சும்மா இடத்தை விட்டு கடந்து போகிறது இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்டானதை நீங்கள் அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டவுடனே வல்லம் உள்ள வந்ததை போல இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஓ ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் ஒட்டுமொத்த வல்லமை. ஓ வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்த வல்லமை மட்டும் இல்லை. அவர் சொல், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது வஸ்திரம். அவர் சொல்றார், என்னை தொட்டது யார் அப்படின்னா தன்னுடைய சரீரத்தை. ஆமென் சொல்லுவீங்களா? தன் சரீரத்தில் பரிசுத்த வல்லமையை, தன் சரீரத்தில் ஆவியின் வல்லமையை என்னை தொட்டது யார்? ஆமேனா? அப்ப என்னை தொட்டது யாருங்க? என்னிடத்துல ஒரு வல்லமை புறப்பட்டு இருக்கிறது. நீ சொல்லட்டீங்க, அந்த வல்லமை புறப்பட்டு வந்திருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருக்கிறது அந்த வஸ்திர தொங்கலினால் ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க அமர்ந்திருப்பது அவனா வஸ்திர தொங்கல் ஓரத்தை போய் தொட்டா, ஆனா வஸ்திர தொங்கல் ஆலயத்தையே புரியல. ஓ, ஆலயத்தையே மூடி இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நீ வஸ்திர தொங்கலை தொடரல, அந்த வஸ்திரமே உங்க மேல. அப்ப அத்தனை வல்லமையோ கர்த்தர் எனக்கானதை என் சிரசுக்கு மேல, என் வாழ்க்கைக்குள்ள, என் வழிகளில, என் பாதைகளில. ஆச்சரியம். எதிர்பார்த்திருந்த முடிவு,
எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு எனக்கு ஆண்டவர் தருகிறார். நீ கலங்கி போக வேண்டாம். நீ அமர்ந்திருப்பது வஸ்திரத்தின் தொங்கலில் மறைவில். ஆமென் சொல்லுவீங்களா? ஒட்டுமொத்த வஸ்திரம் உன்னெல்லாம் மூடி இருக்கு. ஒட்டுமொத்த வஸ்திரம் உன்னையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கலங்கி கொண்டிருந்த காரியத்துக்கு முடிவு வருது. நீ துக்கப்பட்ட காரியத்துக்கு முடிவு வருது. நீ வேதனைப்பட்டு அழுதுக்கு ஆண்டு முடிவை தருகிறா. ஓ, நீ அழுது கொண்டிருக்க ஆண்டு முடிவை தருகிறா. நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியத்திற்கு நீ அங்கலாய்த்து இரவு பகல் தூங்காம அதை யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து வேதனைப்பட்டு தளர்ந்து போய் உடந்து போய் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் முடிவை தருகிறார். இது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. அல்லேலூயா, ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கைகளை கரங்களை உயர்த்தலாமே. அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு அவர் எனக்கு தந்துருவா. நான் எந்த காரியத்தை எதிர்பார்த்தேனோ அதை கர்த்தர் எனக்கு தந்துடல போகிறா. ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறா. என் நம்பிக்கை விட மாட்டேன் சொல்லி என் நம்பிக்கை விட மாட்டேன். இயேசு சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, மாத்தாளை பார்த்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இந்த மரியாள் தெரிந்து கொண்டாள். ஏன்? அவள் பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். நீங்களும் நான் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எத்தனையோ பேர் இந்த முதல் 6 நல்ல பங்கு இழந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. நான் சொல்லட்டும், உங்களுக்கு நல்ல பங்கு கிடைச்சிருக்கு. உனக்கு நல்ல பங்கு கிடைச்சிருக்கு. மார்த்தா பற்பல வேலைகளில் கவலைகளில் அல்லேலூயா பாதிக்கப்பட்டவளாக மாறிட்டா. ஆனால் இந்த மரியாளோ இயேசு வந்து நான் பாத்துல உட்கார்ந்துட்டா. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குறா. அவள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு ஏங்குறா. அந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்கிறா. இது என் வாழ்க்கையை மாறணும்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கிறா. ஆமேனா? இதான் இயேசு அவளை பார்த்து சொல்ற நல்ல பங்கு இந்த மரியாள் தெரிந்தெடுத்து கொண்டாள். இன்றைக்கி நீங்களும் நாளை நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறோம். நல்ல பங்கை ஆண்டு உனக்கு எனக்கு ஆண்டு தந்துருளுகிறா. ஆமேன்னு சொல்லுவீங்களா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க. நல்ல முடிவு, நீ எதிர்பார்த்த முடிவு உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறா. உன் மன விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறா. தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் எழும்பலாம், போராட்டங்கள் எழும்பலாம், உன் வாழ்க்கையில் வேதனைக்கு கடந்து வரலாம், நடப்பதற்கு எந்த சாத்தியம் இல்லாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நடுவாக இறங்கி வருவாரானால், கர்த்தர் நடுவில் இருப்பாரானால், கர்த்தர் பட்சத்தில் இருப்பாரானால் மனுஷன் உனக்கு என்ன செய்வார்? மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தரே இறங்கி வருகிறார். அவரே நடுவில் நிற்கிறார். அவர் காரியத்தை வைக்க பண்ணுவார். அவர் நிறைவேற்றுவார். அதை சமாதானமாய் முடிப்பார். சந்தோஷமாய் மாற்றுவார். எதிர்பார்க்காத காரியம், எதிர்பார்த்த இடத்துல, எதிர்நோக்கிறாத காரியம், எதிர்பார்த்த இடத்துல ஆண்டவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. இப்போ நீங்கள் நம்பி வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் போகும் பொழுது அவர் கொடுத்துருக்க விசுவாசத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்க. எதை நம்பி வந்தீங்களோ அதை நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க. எல்லாரும் எழுந்து நிற்பீங்களா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பிடித்து நம்புவோம்ப்பா. உங்களை மட்டும் நான் நம்புவோம்ப்பா. இந்த உலகத்தையும் மனுஷனையும் என் வேலைகளை எனக்கு உண்டாயிருக்கிறதான காரியங்களை நான் நம்பல ஆண்டவரே. நான் உங்களை மட்டும் நம்புறேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. எல்லாரும் வந்து கோரஸ என்னோடு இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்புவே. சொல்லுங்க. உலகத்தை விட, மனிதர்களை விட, எனக்கு இருக்க ஆதாயங்களை விட ஆண்டவரே உங்களை மட்டும் நான் நம்புறேன்ப்பா. நம்புவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நீ நம்பி வந்த காரியம், நீ
நம்பினவர் உன்னை கைவிட மாட்டார். நீ நம்பி வந்தவர் உன்னை மறந்திட மாட்டார். நீ நம்பி வந்திருக்கிற காரியத்துக்கு முடிவு வருகிறது. நீ எதிர்பார்த்த முடிவு அவைகள் தீமையாய் முடியாது. அது தீமையாய் மாறாது. அது நன்மையாய் மாறுகிறது. அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் மாறுகிறது. சமாதானத்துக்குரியவைகளாய் மாறுகிறது. ஓ நன்றி ஆண்டவரே. என் கணவரிடத்தில் எதிர்பார்த்தேன், என் மனைவிடத்தில் எதிர்பார்த்தேன், என் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்த ஆண்டவரே. ஆண்டவரே என் வேலையில எதிர்பார்த்த ஆண்டவரே, என் சபையில நான் எதிர்பார்த்த ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்தேன். என் தாளத்தை நான் நம்பிட்டேன் ஆண்டவரே. அந்த திறமையை நான் நம்பிட்டேன். என் பிசினஸ் நம்பிட்டேன். ஆனா அது எதுவுமே எனக்கு கை கொடுக்கலப்பா. அது எதுவுமே நிக்க வைக்கல ஆண்டவரே. அது எதுவுமே சமாதானத்தை கொடுக்கல ஆண்டவரே. ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா. நான் உங்களை நம்பி போறேன்ப்பா. நான் உங்களை நம்பி வாழ விரும்புறேன் ஆண்டவரே. உங்களை நம்பி நான் ஜீவிக்க விரும்புறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தை அல்ல ஆண்டு உங்களை நம்புறேன்ப்பா. எனக்கு நீங்க போதனாடி. என் வாழ்க்கைக்கு நீங்க போதனாடி. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஓ ராபா ஷாபா கபாலா ஓ ரிபாலா ஷாதரபலபா ரிபா துரபலரபா கதுடாபா. நீ நம்பி இருக்கிற காரியம் உனக்கு வாய்க்கும். நீ நம்பி இருக்கிற காரியம் ஆண்டவர் செயல்படுத்துவா. கிரியை நடக்கட்டும். வல்லமை இறங்கி வரட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. பெற்று கரங்களை தப்பி ஆவில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தி ரிபாலா துடாபலபா ஷபரபலபரபலபா துடா ரிபா கபலபா துடிபிக்கரபலரபலா கதுடா. எஸ் 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 நம்புவேன். உங்களை மட்டும் நான் நம்புவேன். உம்மை மட்டும் நான் நம்புவேன். வேற யாரும் என் நம்பிக்கைக்கு இல்லப்பா. நான் உங்களை நம்பி வாழ்றேன். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நான் உங்களை நம்பி வாழ்றேன். நான் உங்களை நம்பி இருக்கிறேன். உங்களை நம்பிய நான் ஜீவிக்கிறேன். உங்களை நம்பிய வாழ்றேன்ப்பா. ஆண்டவரே ஒரு காலம் உலகத்தை நம்பிடக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகள் இல்ல என் நம்பிக்கை பெருகிடக்கூடாது. உங்களை மட்டும் நான் நம்புறேன்ப்பா. Oh hallelujah hallelujah hallelujah. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டாரே. நம்மோடு ஆண்ட பேசினாரே. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை அவர்களுக்கு தந்தருளும்படியாக உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உன் காரியத்தை வாய்க்கும்படியாய் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு முடிவை கர்த்தரே தருகிறார். கர்த்தரே தருகிறார். கர்த்தரே தருகிறார். அவரை நம்பினவர்களுக்கு அவர்தான் பலன் கொடுப்பார். அவரை நம்பி வந்தவர்களுக்கு அவர்தான் அற்புதம் செய்வார். அவரை நம்பினவர்களுக்கு அவர்தான் மேன்மை கட்டளையிடுவார். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரை தாழ்த்தி வறுமையாக்கின்ற கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இம்மட்டும் கர்த்தர் நடத்தி தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி நம்ம ஜோனா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. கர்த்தர் தாமே அப்பா அந்த முதலாவது ஆராதனை அப்பா எங்களோடு இருந்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவர் அப்பா எங்களோடு இடைப்பட்டீங்க. அதற்காக நன்றி தகப்பனப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. அப்பா இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. அப்பா உம்மை அப்பா கிட்டி சேர அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனப்பா. எங்கள் வாழ்க்கையில் தடையாயிருக்கும் காரியங்களை அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. ஒரு சிலவற்றை அப்பா எங்களுக்கு அறிவுரைப்படுத்தினீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. கேட்கப்பட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் நாங்கள் செயல்பட நீர் கிருபை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்து ராஜா ஸ்தோத்திரம் ஆவியானவரே இன்னும் முன்ன அநேகப்பா உம்மிடத்தில் கிட்டி சேர நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்தீரே. அதற்காக நன்றி தகப்பனப்பா. அப்பா எங்கள் இதயத்தின் ஏக்கங்கள் எல்லாம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனப்பா இந்த ஆராதனையில் அப்பா நீங்கள் அறிந்தீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. இந்த சமாதானம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனப்பா இந்நாள் மட்டுமல்லாதப்பா இனி வரும் நாட்களில் எங்களோடு தொடர நீர் கிருபை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுங்க, வழிநடத்துங்க. சகல துதிகனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம பாடலை பாடும்போது தேவனுக்கு காணிக்கை செலுத்துவோம். நாமத்தில் தானே அப்பா பாடுங்க. ஜெயவிலப்பா.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பால் களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பால் களத்தில் அவர் சொந்தமானார், என் வாழிலில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயே நம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயே நம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொண்டென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பால் களத்தில் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பால் களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பில் இன்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பில் இன்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுத்தனையை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுத்தனையை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பால் களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பால் களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவன் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பால் களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமான
சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனின் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனின் சொந்தமாகினார். இந்த பால்களத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பால்களத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். படைக்கப்பட்டதான காணிக்கைக்காக அந்த தொடக்கம் முதல் முடிவரை தேவன் நடத்தி தந்த கிருபைகளுக்காக நாம் வாய்களை திறந்து சோத்திரங்களை ஏறெடுப்போம். நன்றி தகப்பனே, நம்முடைய பிள்ளைடைய வருமானத்திலிருந்து நம்முடைய உமக்காய் படைக்கப்பட்டதான காணிக்கை கத்தனீர் ஆசீர்வதியும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் பிள்ளை கொடுத்துருக்குறாங்கப்பா. ஆமைக்கு குளிக்கு மடியிலே சரிந்து விழும்படியே கத்த செய்யும். இந்த முதல் ஆராதனையில் துவக்க முதல் முடிவருமாய் தேவ பிரசனம் எங்களை மூடி மறைத்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமில்ல கத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கத்தை தனித்தனியாக பேர் பேராய் கத்தனீர் ஆசீர்வதியும். தேவ சமூகம் அவள் மத்தியிலே ஆண்டவர் எப்பொழுது வெளிப்படுவதாக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களப்பா. மோசவே நடத்திவிட்ட தேவன் எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கரத்திலே தருகிறோம். இவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொன்னீரே. ஆண் தகப்பனை எங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க கத்த கிருபை தருவீராக. நம்பி போகிற எங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளட்டும். அது மகிமை காணட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வருகை நாளுக்கு என்று ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராய் கத்தர் ஆசீர்வதியும். அந்த பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவர் கருவறையில் அந்த திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்கள், வேலைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அந்த வீட்டை கட்டும்படியாய், அபிஷேகத்தை நடத்தும்படியாய், ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் உடைய ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் ஆண்டவருடைய கரம் அமர்வதாக நான் செபிக்கிறேன். அற்புதத்தை செய்து இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை சாட்சியை கத்த நிறுத்தும். ஆசீர்வாதத்தை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடும் குடும்பத்தோடும் எதிர்காலத்தோடும் சந்ததியோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமாய் தங்கி நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா.